வணக்கம் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோல டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இந்த தேர்வுக்கான வயது வரம்பு, கல்வி தகுதி, ஊதியம், தேர்வு செய்யும் முறை, பாடத்திட்டம், முந்தைய ஆண்டு கட் ஆஃப் எவ்வளவு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து பார்த்திருந்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல். ஓகேங்களா? இந்த இரண்டு பதிவுமே ஒரே நோட்டிபிகேஷன் தான். பட் ரெண்டுக்குமே பேட்டர்ன்ங்கிறது வேற. அதனால தான் தனித்தனி வீடியோ நமக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? வீடியோ முழுமையா பாருங்க. இப்போ இந்த கிரேட் 1 சிக்னல், ஓகே, கிரேட் 1 சிக்னலுடைய பே லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 5 பொறுத்து உங்களுக்கு இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 29,200 இருக்கும். இனிஷியல் பே எவ்வளோ இருக்கும்? 29,200 இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 டு 33. இது வந்து ஜென்ரல். 18 டு 33 அது ஜென்ரல். நீங்க இதே இது ஓபிசி அப்படின்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே நீங்க பிடபிள்யூபிடியா இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுலையுமே 10 வயசு கூட்டிக்கோங்க. அப்ப என்ன, அது ஜென்ரல் அப்படின்னா 43, ஓபிசினா 46, எஸ்சி எஸ்டினா 48 வரைக்கும் என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட கல்வி தகுதி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா டிகிரி நீங்க முடிச்சதான் அப்ளை பண்ண முடியும். பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்சஸ், ஓகேவா, அதாவது பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஓகேலா, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணணும், பிஎஸ்சி இல்ல பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல அது காம்பினேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ல நீங்க முடிச்சிருக்கீங்க டிகிரி அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி 3 இயர்ஸ் டிப்ளமோவும் இந்த கேட்டகரி கீழே ஏதாவது ஒன்று இருந்தேன் அப்ளை பண்ணிக்கலாம். டிகிரியும் அதே மாதிரி தான். இந்த கேட்டகரி கீழே ஏதாவது நீங்க காம்பினேஷன் படிச்சா என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 எவ்வளவு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, 180 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? வேகன்சிங்கிறது கம்மியாக தான் அனௌன்ஸ் ஆகிருக்கும். பட் நீங்க நல்லா ட்ரை பண்ணினா இது வேலைக்கு நான் போக முடியும். உங்களுக்கு அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வந்து டிகிரி, டிப்ளமோ, பிஎஸ்சி. டிப்ளமோங்கிறது 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சவங்க தான் அப்ளை பண்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், இபிசி அதாவது இடபிள்யூஎஸ் அப்படின்னா 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் ஃபீஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஓபிசி எவ்வளோ 500 ஃபீஸ் பே பண்ணுவாங்க. 500 ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சாங்கன்னா 400 ரீஃபண்ட் ஆகும். இந்த 250 ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு 250 ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? கொடுக்கும்போது உங்களுடைய நேம், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகி நீங்க தேர்வு எழுதினா மட்டும்தான் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலோ இல்ல நம்ம தேர்வு எழுதாம விட்டாலோ நமக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அடுத்து இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இங்கேயும் சேம் அதே தான். சிபிடி மெத்தட் இருக்கு. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்போ இங்கேயும் என்னது, ஒரே ஒரு எக்ஸாம் தான். ஒன் எக்ஸாம். இது நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணிட்டா நமக்கு என்னது, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் மட்டும்தான். ஓகேவா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம் நல்லா எழுதினா என்ன பண்ணலாம், வேலைக்கு போக முடியும். இப்போ பாருங்க, இந்த ஒன் எக்ஸாம்ல இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப பாருங்க, ஜெனரல் அவேர்னஸ்ல 10 கொஸ்டின் 10 மார்க். ரீசனிங்ல 15 கொஸ்டின் 15 மார்க். அடுத்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ். அடுத்து மேக்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின்ஸ். அடுத்து பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின். மொத்தம் எனக்கு எத்தனை 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? எத்தனை சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட். ஜெனரல் அவேர்னஸ் 10, ரீசனிங் 15, அதே மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின், மேக்ஸ் ஒரு 20 கொஸ்டின், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின். மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க். இதுக்கான டைம் எவ்வளோ, 90 நிமிஷம் தான். ஓகேவா? நீங்க பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸா இருந்து நீங்க ஸ்கிரைப் வச்சு இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30 நிமிஷம் கிடைக்கும். அதாவது 120 நிமிஷம் 2 மணி நேரம் நீங்க எழுத முடியும். ஓகேங்களா? அப்ப சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் எவ்வளவு மார்க் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? நம்ம கிரேட் 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். பட் இங்க அப்படி இல்லை. ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், மேக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கு. இப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தமா நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். மித்தபடி மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் நார்மலாக படிக்க டாபிக் தான். பட் இந்த 2 டாபிக் என்ன பண்ண, நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சோம், நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இப்போ இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதோட சிலபஸ் எப்படி இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 100 கொஸ்டின் 90 நிமிஷம் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் நம்ம தமிழ்ல எழுதலாம், அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க.
ஸோ அப்ளை பண்ணும்போது தமிழ்னு சொல்லியே அப்ளை பண்ணுங்க. அப்போ தமிழ் அல்லது இங்கிலீஷ் நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் இங்கே எவ்வளோ? இங்கேயும் அதே 3க்கு 1 நெகட்டிவ் மார்க் தான். ஓகேங்களா? இங்கேயும் மல்டிபிள் ஷிஃப்ட் தேர்வு நடக்க போகுது. இங்க மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அப்படின்னா 40%, ஓபிசி நான் கிரிமிலேயர்ல 30%, எஸ்சினால 30%, எஸ்டி வந்து 25%, பிடபிள்யூபிடினா ஸோ ஒவ்வொன்றிலையும் என்ன அது 2% ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகே, இப்போ சிலபஸ் பார்த்தலாம். இப்போ சிலபஸ் ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, மொத்தமே இதில் எத்தனை கொஸ்டின் கேட்பான்? 10 கொஸ்டின் தான் கேட்பான். நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி ஜாகிரபி, அடுத்து ஹிஸ்ட்ரி, அடுத்து நேஷனல் மூவ்மெண்ட், அந்த மாதிரி கொஸ்டின், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், அதே மாதிரி பாலிட்டி, கான்ஸ்டியூஷன், அடுத்து எக்கனாமிக் பொருளாதாரம், அடுத்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். ஓகேங்களா? அது மாதிரி ஸ்போர்ட்ஸு, அடுத்து ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இதை மாதிரியும் நீங்கள் படிச்சுக்கணும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸும் படிப்பீங்க, இது இல்லாமல் சோசியல் சம்பந்தமாக அனைத்துமே நீங்கள் படிச்சுக்குவீங்க. இல்லை 10 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறான். அடுத்து ரீசனிங். ஸோ ரீசனிங்குமே என்ன பண்ணால் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் எத்தனை கொஸ்டின் கேட்பான்? 15 கொஸ்டின் கேட்க போகிறான். ஸோ அங்கே பார்த்து அதே தான் ரீசனிங்கையும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. அடுத்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் ஸோ நமக்கு அந்த தியரிட்டிக்கலாக நம்ம கொஸ்டினை கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாமே தெரியும். சிஸ்டம் பற்றி ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறப்ப நம்ம தெரியும். பட் அவங்க தியரியாக கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக இதே நம்ம நல்லா படிச்சுட்டு தான் போகணும். சிலதுக்கு ஷார்ட்கட் பேஸ் பண்ணி கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் போனால் நான் எப்படி நான் போக முடியும் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், லினக்ஸ், எம்எஸ் ஆஃபீஸு. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லாவே கொஸ்டின் கேட்பேன். இந்த இன்டர்நெட்டு, மெயிலு, வெப் ப்ரௌசரு, ஸோ எல்லாமே சிஸ்டம் நம்ம என்ன பண்ணணுமோ நார்மலாக பேசிக் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் தான். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம். அப்போ இது மாதிரி நல்லா நம்ம படிச்சு போனால் நாங்கள் ஆன்சர் பண்ணி ஈஸியாக இருக்கும். அடுத்து மேக்ஸ். ஸோ மேக்ஸை பொறுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸோ அனைத்து டாப்பிக்குமே உள்ளே கொண்டு வந்துட்டான். ஓகே, நம்பர் சிஸ்டம்ல இருந்து அனைத்து டாபிக் என்ன உள்ள வந்துருச்சு. ஓகே, இப்போ பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுவும் கொஞ்சம் புதுசான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க? மேக்ஸ்ல 20 கொஸ்டின், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 35 கொஸ்டின். இதுக்கு நல்லா நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் உள்ள டாபிக் நல்லாவே கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, ஒவ்வொரு விதியும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம டீப்பா அங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிசிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தா நல்ல நார்மல் உள்ள போய் படித்தோம், டீப்பா படித்தோம் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி டாபிக் தானே பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது அவ்வளோதான். அப்போ மொத்தம் 100 கொஸ்டின், அப்போ மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? இங்கேயும் அதே கான்செப்ட் தான். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேகன்சி இருக்கோ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ போன வருஷத்தோட கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு? ஓகே, போன வருஷத்துக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு பார்க்கலாமா? இப்போ டெக்னீஷியன் கிரேட் 1. ஓகேங்களா? இது ஒரே ஒரு போஸ்ட் தான். இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 61.29. எஸ்சி அப்படின்னா 54.57, எஸ்டிக்கு 47.34, ஓபிசி அப்படின்னா 59.49, இடபிள்யூஎஸ்னா 54.01, எக்ஸ் சர்வீஸ் மேனா 37.025. இதே மாதிரி பிடபிள்யூஆர் எல்டியில் வந்து பார்த்தா 34.60. ஓகேங்களா? ஸோ இங்கே கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அதிகமாக இல்லை. பட் இங்கே சப்ஜெக்ட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கம்ப்யூட்டர் சம்பந்தமான கொஸ்டின்ஸாக இருந்தாலும் இது ரெண்டுமே புது சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ நல்லா நீங்கள் படித்தாதான் நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கட் ஆஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் ஆள் எடுத்திருப்பாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஏன்னா அதிகமான மார்க் இருப்பாங்க. இது வந்து லாஸ்ட் அந்த லெவலில் இருக்கும். இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஆட்கள் எடுத்துருக்காங்க. இது கீழே போய் தான் ஆட்கள் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த முறை கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குன்னா போன முறையோட கொஞ்சம் வேகன்சி கொஞ்சம் குறைவு மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலை நம்ம வேலையை அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வேகன்சி கம்மின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. இங்கே போட்டியும் கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா வேகன்சி கம்மின்னு சொல்லி நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. இன்னும் நல்லா படிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டாபிக் வந்து புதுசாக இருக்கு. அப்போ அந்த டாபிக் நம்ம கவர் பண்ணி படித்தா தான் நம்ம நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டெக்னீஷியன் கிரேட் 1க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியுதோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் அப்ளை பண்ணட்டும். மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.